SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAIAS Academy இன்னைக்கு டே 20. இன்னையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நம்ம தமிழ்லையும் பார்க்க போறோம், இங்கிலீஷ்லையும் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு இங்க படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக் யூனிட் 5, 6, 7 and 8. அதாவது லெசன் 5, 6, 7, 8. இதுல நம்ம என்னென்ன கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த யூனிட் 7 ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த யூனிட் 7 தான் அப்சல்யூட்டா இந்த பர்டிகுலர் லெசன்ல கவர் ஆகுது. சோ இந்த லெசன்ல கவர் ஆகுறது என்னன்னா யூனிட் 7. உங்களுக்கே நல்லா தெரியும் யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 இந்த 3 யூனிட்ல இருந்து தான் வரக்கூடிய 175 கொஸ்டின்ஸ்ல 90 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்க போகுது. ஸோ பெட்டர் பி கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் 3 யூனிட்ஸ் அண்ட் ஸ்டே டியூன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இந்த லெசனுடைய டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் கல்வியின் முன்னேற்றம், இந்தியாவின் கல்வியின் முன்னேற்றம் எவ்வாறு அமைகிறது அப்படிங்கிறது. செகண்ட் லெசன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, தொழிற்சாலைகளின் முன்னேற்றம் இந்தியாவில். தேர்ட் அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட், பிரிட்டிஷ் காலத்தின் போது நகரமயமாதல். ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ், பல காலங்களின் போது இந்தியாவில் ஏற்பட்ட பெண்களின் நிலையின் மாறுபாடு, பல காலங்களின் போது இந்தியாவில் ஏற்பட்ட பெண்களின் நிலையின் மாறுபாடு அப்படிங்கிறது தான். புரிஞ்சுங்களா? இது எல்லாமே 8th புக்ல இருக்கு. இந்த 5 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல இந்த பர்டிகுலர் லெசன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக ஈஸியாக ரிசல்ட்டை சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு தியரி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதின எல்லாருமே இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆவாங்க. ஏன்னா எல்லாருமே 130 ப்ளஸ் மார்க்ஸ் சொல்கிறாங்க. 130 ப்ளஸ்னா கண்டிப்பாக கிளியர். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which among the following is recognized as the foundation of a progressive society? புரிஞ்சுங்களா? Which among the following is recognized as the foundation of a progressive society? Option A agriculture, option B education, option C industrial work, option D research. ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எது ஒரு முற்போக்கான சமூகத்தின் அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? முற்போக்கான சமூகத்தின் அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டது எது? ஓகே, ஆப்ஷன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி கல்வி, ஆப்ஷன் சி தொழில்துறை வேலை, ஆப்ஷன் டி ஆராய்ச்சி. சரிங்களா? என்ன பொறுத்தளவுக்கு பியா டியாங்கிறது நான் கன்ஃபியூஸ் ஆவேன். நீங்க எதில் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க பார்க்கலாம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகல அப்படின்னா கீழே என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா in ancient India both formal and informal education existed. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா temples played a vital role in imparting education and serve the centers of learning. Temple played a vital role in imparting education and served the center of learning. Option A 1 only, option B 2 only, option C both, option D none. இதே கேள்வி தமிழில். பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? பண்டைய இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே இருந்தன. முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே இருந்தன. செகண்ட் பாயிண்ட் கல்வியை வழங்குவதில் கோயில்கள் முக்கிய பங்கு வகித்தன மற்றும் கற்றல் மையங்களும் சேவை செய்தன, கல்விக்கான சேவையை செய்தன. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1 அல்லது 2, ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஓகே, தேர்ட் கொஸ்டின் who discovered the ruins of Taxila University in the mid 19th century? புரிஞ்சுங்களா? who discovered the ruins of Taxila University in the mid 19th century? Option A R D Banerjee, option B John Marshall, option C Alexander Cunningham, option D none. 19ஆம் நூற்றாண்டில் டாக்ஸிலா பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை கண்டுபிடித்தவர் யார்? டாக்ஸிலா பல்கலைக்கழகம் இந்தியாவின் ஒரு பண்டைய பல்கலைக்கழகம். இது 19ஆம் நூற்றாண்டில் தான் இடிக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடித்தவர் யார்? அதான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ ஆர் டி பானர்ஜி, ஆப்ஷன் பி ஜான் மார்ஷல், ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஃபோர்த் கொஸ்டின் which among the following is the universities established in ancient times? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நாலந்தா, செகண்ட் வல்லாபி, தேர்ட் விக்ரமசீலா, ஃபோர்த் என்னன்னா ஓடந்தபூரி. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 1 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 4 only, ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். இன்கேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸை பாஸ் பண்ணி போகலாம். அதாவது வீடியோவை பாஸ் பண்ணி அந்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு பொறுமையாக போகலாம். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம்.
4th கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பண்டைய காலங்களில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எது? பண்டைய காலங்களில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எது? ஃபர்ஸ்ட் நாலந்தா, செகண்ட் வலாபி, தேர்ட் விக்ரமஷீலா, ஃபோர்த்து ஓலந்தபுரி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 4, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். சரிங்களா? 5th question, which among the following statements are correct about role of teacher in ancient times? Which among the following statements are correct about role of teachers in ancient times? First point, teacher had complete autonomy in all aspects from selection of students to designing their syllabi. Teachers had complete autonomy in all aspects from selection of students to designing their syllabi. Second point, when the teacher was satisfied with the performance of the students, the course concluded. Option A 1 only, option B 2 only, option C both, option D none. So அதே கொஸ்டின் தமிழ்ல, பண்டைய காலங்களில் ஆசிரியர்களின் பங்கு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பண்டைய காலங்களில் ஆசிரியர்களின் பங்கு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் பாடத்திட்டங்களை வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களிலும் ஆசிரியர்களுக்கு முழுமையான சுயேட்சை இருந்தது. அவர்களே என்ன பண்ண சுய ஆட்சி இருந்தது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து அவருக்கு தேவையான சிலபஸ் வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், டீச்சரே கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், மாணவர்களின் செயல்திறன் குறித்து ஆசிரியர்கள் திருப்தி அடைந்த போது பாடநெறி முடிந்தது, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறான். ஸோ மாணவர்களின் செயல்திறன் குறித்து ஆசிரியர் திருப்தி அடைந்த போது, திருப்தி அடைந்தால் பாடநெறியானது முடிந்தது. ஓகே, ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1 2 ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்றோம். 6th, Nalanda University was a center of learning from the 5th century AD to 7th century AD, located in present day. சரி, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் சென்டர் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் 5th century AD to 12th century AD, located in present day அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றல் மையமாக இருந்தது. இது எந்த இடத்தில் அமைந்துள்ளது? இது எந்த இடத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி பாகிஸ்தான், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். 7th question, which among the following statement is are correct? Which among the following statement is are correct அப்படிங்கறத கொஸ்டின் பா. The earlier Muslim ruler did not promote education in India. Earlier Muslim ruler did not promote education in India. Second point, madrasas were established to teach advanced language skill. Several madrasas were set up by the sultans. The main objective of this madrasas was to train and educate the scholar who would become eligible for the civil service. Option A 1 only, option B 2 only, option C both, option D none of the above. இதே கொஸ்டின் தமிழ்ல, பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது? முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் கல்வியை ஊக்குவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் கல்வியை ஊக்குவிக்கவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், மேம்பட்ட தொழில் திறன்களை கற்பிப்பதற்காக மேம்பட்ட மொழித்திறன்களை கற்பிப்பதற்காக மதராசாக்கள் நிறுவப்பட்டன. பல மதராசாக்கள் சுல்தான்களால் அமைக்கப்பட்டன. இந்த மதராசாக்களின் முக்கிய நோக்கம் குடிமைப்பணி சேவைக்கு தகுதியானவர்களை பயிற்சி அளித்தல் மற்றும் கல்வி கற்பிப்பது ஆகும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1 அல்லது 2 ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். 8th, who was the first ruler to establish a madrasas at Delhi during his rule? ஆப்ஷன் ஏ குதுபுத்தீன் ஐபக், ஆப்ஷன் பி ரசியா சுல்தானா, ஆப்ஷன் சி பால்பன், ஆப்ஷன் டி இல்துமிஷ். இதே கேள்வி தமிழ்ல, தனது ஆட்சியின் போது டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? ஆப்ஷன் ஏ குதுபுத்தீன் ஐபக், ஆப்ஷன் பி ரசியா சுல்தானா, ஆப்ஷன் பி பால்பன், ஆப்ஷன் டி இல்துமிஷ். 9th question, Ahobila Mutt was one of the religious mutt or monasteries which also took up the cause of education is called in. Option A Srirangam, option B Nalanda, option C Delhi, option D Taxila. அகோபிலா மடம் என்பது மதம் சார்ந்த மடங்களில் ஒன்றாகும். இது கல்விக்கான காரணத்தையும் கொண்டது.
சோ இது எந்த இடத்தை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீரங்கம், ஆப்ஷன் பி நாலந்தா, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி டாக்ஸிலா. மதத்தையும் கற்பித்துச்சு, அதே மாதிரி கல்வியும் கற்பிச்சுச்சு. இந்த யூனிவர்சிட்டி, இங்க 4 யூனிவர்சிட்டி பேர் கொடுத்துருக்கோம், அது எது அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. ஸ்ரீரங்க பல்கலைக்கழகமா, இல்ல டெல்லியின் பள்ளியா, மதராசாக்களா, இல்ல தாக்சிலாவா? கண்டுபிடிங்க. 10th question. Who were the first European who started modern system of education in India? Option A British, option B French, option C Portuguese, option D the Netherlands. Danish சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான் நெதர்லாண்ட்ல இருந்து வந்தவங்கள தான் டேனியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர்கள் யார்? ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ், ஆப்ஷன் பி பிரெஞ்சு, ஆப்ஷன் சி போர்த்துகீசியம், ஆப்ஷன் டி நெதர்லாந்து. 11th question. Which among the following statement is are correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point. The French opened their institution for all the Indians where education was imparted by Indian teachers through French language. Second point, they started higher secondary schools where local language was taught. Where local language was taught. Option A ஒன்று மட்டும், option B இரண்டு மட்டும். அதாவது one only, two only, option C both, option D none. 11th question தமிழ்ல பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? First point, பிரெஞ்சு மொழிகள் மூலம் இந்திய ஆசிரியர்களால் கல்வி கற்பிக்கப்பட்ட அனைத்து இந்தியர்களுக்கும் பிரெஞ்சு நிறுவனங்கள் வேலை தந்தன. சரிங்களா? பிரெஞ்சு மொழிகள் மூலம் இந்திய ஆசிரியர்களால் கல்வி கற்பிக்கப்பட்ட அனைத்து இந்தியர்களுக்கும் பிரெஞ்சு நிறுவனங்கள் வேலை தந்தன. செகண்ட் பாயிண்ட், பிரெஞ்சுக்காரர்கள் உள்ளூர் மொழிகள் கற்பிக்கப்படும் இடங்களில் உயர்நிலை பள்ளிகளை தொடங்கினர். பிரெஞ்சுக்காரர்கள் உள்ளூர் மொழிகள் கற்பிக்கப்படும் இடங்களில் உயர்நிலை பள்ளிகளை தொடங்கினர். ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டுமே சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை, இரண்டுமே தவறு அப்படிங்கிறது இது குறிக்குது. ஓகேங்களா? 12th question. So 12th question என்ன கொடுத்திருக்கோம்? The famous Elphinstone College is at option A Bombay, option B Madras, option C Calcutta, option D Delhi. புகழ்பெற்ற எல்பின்ஸ்டன் கல்லூரி எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ பம்பாய், ஆப்ஷன் பி மெட்ராஸ், ஆப்ஷன் சி கல்கத்தா, ஆப்ஷன் டி டெல்லி. 13th question. Based on which among the following act East India Company involved in? Based among which among the following act East India Company involved in imparting education to Indians? Option A Pitt's India Act of 1784, Charter Act of 1813, Charter Act of 1853, option D Government of India Act 1909. Government of India Act 1909. இந்த கொஸ்டின் தமிழ்லப்பா. பின்வரும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்தியர்களுக்கு கல்வி வழங்குவதில் கிழக்கிந்திய நிறுவனம் ஈடுபட்டுள்ளது? எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்தியர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1707 ஆண்டின் பிட்ஸ் இந்திய சட்டம், 1800 ஆப்ஷன் பி 1813 ஆண்டின் பட்டய சட்டம், ஆப்ஷன் சி 1853 ஆண்டின் பட்டய சட்டம், ஆப்ஷன் டி 1909 ஆண்டு இந்திய அரசு சட்டம். 14th question. Consider the following about Macaulay Minutes of 1835. First point, higher education was de-orientalized, encouraging English education for the upper classes. Second point, each province was allowed to follow its own education policy. Third point, after Macaulay Minute of 1835, next reform came into form of Charles Wood's Dispatch in 1854. Option A 1 and 2, option B 1 and 3, option C 2 and 3, option D 1, 2 and 3. 14th, மெக்காலேயின் 1835 ஆண்டின் நிமிடங்களை பற்றி பின்வருவதை கவனியுங்கள், சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயர்கல்வி கிழக்கிந்திய மயம் நீக்கப்பட்டது. உயர்கல்வியின் கிழக்கிந்திய மயம் நீக்கப்பட்டது. உயர் வகுப்பினருக்கு ஆங்கில கல்வியை ஊக்குவித்தது. உயர் வகுப்பினருக்கு, அதாவது அப்பர் கிளாஸ்க்கு மட்டும் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட், ஒவ்வொரு மாகாணமும் அதன் சொந்த கல்விக் கொள்கையை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டன. ஒவ்வொரு மாகாணமும் அதன் சொந்த கல்விக் கொள்கையை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டன. தேர்ட் பாயிண்ட்,
மெக்காலேயின் 1835ஆம் ஆண்டின் நிமிடங்களில். பிறகு அடுத்த கல்வி சீர்திருத்தம் 1854 சார்லஸ் வுட்டின் வெளியீடு வடிவத்தில் வந்தது. சரிங்களா? மெக்காலேயின் கல்வி சீர்திருத்தத்துக்கு அப்புறம் வந்த கல்வி சீர்திருத்தம் 1854 மெக்காலேயின் வெளியீடு வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2, 3. 15th question. Which is called the Magna Carta of English education in India? Which is called as Magna Carta of English education in India? Option A, Woods Dispatch 1854. Option B, Macaulay Minute 1835. Hunter Education Commission. Option C. Option D, Varda Scheme of Education 1937. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மேக்னா கர்த்தா அதாவது மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ, வூட் டிஸ்பேட்ச் அதாவது வூட்ஸ் வெளியீடு 1854. ஆப்ஷன் பி, மெக்காலேயின் நிமிடங்கள் 1835. ஹண்டர் கல்வி ஆணையம். ஆப்ஷன் டி, வர்தா கல்வி திட்டம் 1937. புரிஞ்சுங்களா? ஆங்கில கல்வியின் மகா சாசனம் மேக்னா கர்த்தா அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? 16th question. Which among the following statement is correct about Varda Scheme of Education 1937? Okay. First point, evolved by Gandhiji. Second point, the principle of non-violence was the basics of Gandhiji's scheme of basic education. Third point, his system of education wanted to root out exploitation and centralization in society and create a non-violent social order. Option A 1 and 2 only. Option B 2 and 3 only. Option C 1 and 3 only. Option D all the above. 16th question. வர்தா கல்வி திட்டம் குறித்து பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காந்திஜி அவர்களால் உருவானது இது. செகண்ட் பாயிண்ட், அடிப்படை கல்வியின் காந்திஜி திட்டத்தின் அடிப்படையான அகிம்சை கொள்கையை கொண்டது. அடிப்படை கல்வியின் காந்திஜியின் திட்டத்தின் அடிப்படையான அகிம்சை கொள்கையை கொண்டது. தேர்ட் பாயிண்ட், சமூகத்தில் சுரண்டல் மற்றும் மையமாக்கலை வேறறுக்கவும் அகிம்சை சமூக ஒழுங்கை உருவாக்கவும் அவரது கல்வி முறை விரும்பியது. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 17th question. In 1948, which commission was appointed to present a report on university education? Option A, Dr. Radhakrishnan Commission. Option B, Rajendra Prasad Commission. Option C, Jawaharlal Nehru Commission. Option D, Dr. D.S. Kothari Commission. Option D, Dr. D.S. Kothari Commission. 1948ஆம் ஆண்டில் பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கையை முன்வைக்க எந்த ஆணையம் நியமிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆணையம். ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் கமிஷன். ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு கமிஷன். ஆப்ஷன் டி டாக்டர் டி.எஸ். கோத்தாரி கமிஷன். 18th question. Education in the dash list of 7th schedule. புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் ஏ ஸ்டேட், ஆப்ஷன் பி யூனியன், ஆப்ஷன் சி கன்கரண்ட், ஆப்ஷன் டி ரெசிடியூல். கல்வி இயலாத அட்டவணையில் எந்த பட்டியலின் கீழ் உள்ளது? ஆப்ஷன் ஏ, சரிங்களா, ஆப்ஷன் ஏ மாநில பட்டியலில். நிலைன்னு வந்திருக்குப்பா, தப்பா வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ மாநில பட்டியல், ஆப்ஷன் பி யூனியன் மத்திய பட்டியலில், ஆப்ஷன் சி பொது பட்டியலில், ஆப்ஷன் டி எஞ்சியவை. எஞ்சியவைனா கூறப்படலை அப்படின்னு அர்த்தம். 19th question. Which of the statement is not correct about national education policy? First point, first national education policy was released in the year 1978. Second point, in 1986, the government of India introduced a new education policy. Third point, aim of new education policy was to transfer a static society into a vibrant one with a commitment to development and change. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 and 3, ஆப்ஷன் சி 1 only, ஆப்ஷன் டி 1 and 3 only. 19th question. தேசிய கல்விக் கொள்கை குறித்து எந்த அறிக்கை சரியானதல்ல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் தேசிய கல்விக் கொள்கை 1978ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. முதல் தேசிய கல்விக் கொள்கை
1978ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. செகண்ட் பாயிண்ட், 1986ஆம் ஆண்டில் இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இதை புதிய கல்வி திட்டம்னு கூட சொல்லலாம். புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட், புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் ஒரு நிலையான சமுதாயத்தை வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான அர்ப்பணிப்புடன் ஒரு துடிப்பான சமூகமாக மாற்றுவதாகும். ஓகே, ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மட்டும், ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 மட்டுமே. 20th question, which among the following statement is are correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point, SSA is now the primary vehicle for implementing the provision of the Right of Children to Free and Compulsory Education Act 2009. RTE provides for free and compulsory education to all the children from the age of 6 to 18. Option A 1 only, option B 2 only, option C both, option D none. இதே கொஸ்டின் தமிழ்லப்பா. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முதல், இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009, இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 குழந்தைகளுக்கான உரிமை விதிகளை அமல்படுத்துவதற்கான முதன்மையாக SSA இப்போது உள்ளது. சாஸ்திர சீக்ஷா அபியான் சொல்லுவோம். ஸோ இலவச மற்றும் கல்வி சட்டத்தை அமல்படுத்துறதே SSA தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், 6 முதல் 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை RTE வழங்குகிறது. RTEனா ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை அர்த்தம். ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மட்டுமே, ஆப்ஷன் சி 2மே சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 21st question, in ancient times கணக்கையார் refers to? ஆப்ஷன் ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஆப்ஷன் பி டீச்சர்ஸ், ஆப்ஷன் சி மினிஸ்டர்ஸ், ஆப்ஷன் டி none of this. பண்டைய காலங்களில் கணக்கையார் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ ஒரு மாணவரை குறிக்கிறது, ஆப்ஷன் பி ஆசிரியரை குறிக்கிறது, ஆப்ஷன் சி அமைச்சரை குறிக்கிறது, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 22nd question, which among the following statement is are correct about Chola period? First point, free education was given to people. Second point, the curriculum and syllabi had a theoretical background. Third point, from the inscription of that period we can now gain knowledge about the qualification of teacher, method of teaching, salary of teachers, food provided to the students and the land given to the schools. Option A 2 and 3, option B 1 only, option C 1 and 3 only, option D 1, 2, 3. So questions கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா you don't worry, பாஸ் பண்ணி அந்த கொஸ்டினை பொறுமையா பார்த்து ஆன்சர் எழுதுங்க. 22nd question, ஏன்னா ஒரு கொஸ்டின் தமிழ்லையும் வாசிச்சு இங்கிலீஷ்லையும் வாசிச்சு நான் இதை விட ஸ்லோவா போனோம் அப்படின்னா இந்த வீடியோ 1.5 மணி நேரம் போயிடும். தட்ஸ் வை. 22, சோழர்கள் காலம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மக்களுக்கு இலவச கல்வி கொடுக்கப்பட்டது, மக்களுக்கு இலவச கல்வி வழங்கப்பட்டது. செகண்ட் பாயிண்ட், பாடத்திட்டத்திற்கு ஒரு தத்துவார்த்த பின்னணி இருந்தது, பாடத்திட்டத்திற்கு ஒரு தத்துவார்த்த பின்னணி இருந்தது. தேர்ட் பாயிண்ட், அந்த காலத்தின் கல்வெட்டிலிருந்து ஆசிரியர்களின் தகுதி, கற்பித்தல் முறை, ஆசிரியர்களின் சம்பளம், மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் பற்றிய தகவலை நாம் பெறலாம். ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 3, ஆப்ஷன் பி 1 மட்டுமே, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2, 3. 23rd question, Saraswati Mahal Library was located in? ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர், ஆப்ஷன் பி திருச்சி, ஆப்ஷன் சி காஞ்சி, ஆப்ஷன் டி மதுரை. சரஸ்வதி மகால் நூலகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ தஞ்சை, ஆப்ஷன் பி திருச்சி, ஆப்ஷன் சி காஞ்சி, ஆப்ஷன் டி மதுரை. 24th question, who was the governor of Madras presidency was highly responsible for the introduction of Western education in Madras presidency? Option A Sarfoji II, option B William Jones, option C Sir Thomas Munro, option D Thomas Roy. மதராஸ் மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் எந்த காலகட்டத்தில்? 1820 முதல் 27 வரை. மெட்ராஸ் மாகாணத்தின் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ சரபோஜி 2, ஆப்ஷன் பி வில்லியம் ஜோன்ஸ், ஆப்ஷன் சி சர் தாமஸ் மன்ரோ, ஆப்ஷன் டி தாமஸ் ரோ. சர் தாமஸ் ராய் அப்படிங்கிறது தாமஸ் ரோ கொடுத்துருக்கோம்.
25th question. The Madras University was founded in option A 1847, option B 1857, option C 1867, option D 1877. மதராஸ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1847, ஆப்ஷன் பி 1857, ஆப்ஷன் சி 1867, ஆப்ஷன் டி 1877. 26வது கொஸ்டின். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் அட் சிதம்பரம் இன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் அட் சிதம்பரம் இன் ஆப்ஷன் ஏ 1929, ஆப்ஷன் பி 1928, ஆப்ஷன் சி 1919, ஆப்ஷன் டி 1918. ஓகே. அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1929, ஆப்ஷன் பி 1928, ஆப்ஷன் சி 1919, ஆப்ஷன் டி 1918. அதாவது 1919 சொல்றோம், 1918 சொல்றோம். 27th question. Nutrition meal scheme was started in the year. Option A 1956, option B 1929, option C 1955, option D 1982. ஊட்டச்சத்து உணவு திட்டம், அதாவது சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சத்துணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1956, ஆப்ஷன் பி 1929, ஆப்ஷன் சி 1955, ஆப்ஷன் டி 1982. 28th question. Which of the following chart track made a provision for an annual grant 1 lakh rupee for the promotion of education in India? Option A chart track 1813, option B chart track 1833, option C chart track 1853, option D chart track 1858. இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குவதற்கான பின்வரும் பட்டய சட்டம் எது? பின்வரும் பட்டய சட்டம் எது? ஆப்ஷன் ஏ 1813ஆம் ஆண்டின் பட்டய சட்டம், ஆப்ஷன் பி 1833ஆம் ஆண்டின் பட்டய சட்டம், ஆப்ஷன் சி 1853ஆம் ஆண்டின் பட்டய சட்டம், ஆப்ஷன் டி 1858ஆம் ஆண்டின் பட்டய சட்டம். 29th question. Find out the correct pair. ஆப்ஷன் ஏ மக்தாப்ஸ் அப்படின்னா செகண்டரி ஸ்கூல் சொல்லியிருக்கோம். மெக்காலே மினிட் ஆஃப் 1835 இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். ஆபரேஷன் பிளாக் போர்ட் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் சொல்லியிருக்கோம். சலபோகம் லேண்ட் வேர் கிவன் டு டெம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். புரிச்சுன்னா சரியான இணையை கண்டுபிடிக்கும். அப்படின்னா 3 தப்பா இருக்கு, ஒன்னே ஒன்று சரியா இருக்குன்னு அர்த்தம். மக்தாப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்? மேல்நிலை பள்ளி. மக்காலேயின் நிமிடங்கள் 1935 ஆங்கில கல்வின்னு கொடுத்துருக்கோம். செயல் கரும்பலகை ஆபரேஷன் பிளாக் போர்டு செயல் கரும்பலகை. இடைநிலை கல்வி ஆணையம் அப்படின்னு அர்த்தம். சலபோகம் அப்படின்னா கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். புரிஞ்சுங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ராங் பேர் கொடுத்துருக்கோம், தப்பா கொடுத்துட்டோம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர், தப்பான பேரை கண்டுபிடிங்க. 30th question. Education is the continuous process of acquiring and sharing of. Education is the continuous process of acquiring and sharing of. Option A knowledge, option B skills, option C values, option D all of this. கல்வி என்பது பெறுதல் மற்றும் பகிர்வு ஆகியவற்றின் தொடர்ச்சியான எதன் செயல்முறையாகும்? ஆப்ஷன் ஏ அறிவு, ஆப்ஷன் பி திறன்கள், ஆப்ஷன் சி மதிப்புகள், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 31st question. Dash of the Jaipur encouraged learning of scientific subjects. Option A Maulana Sadruddin, option B Gayasuddin, option C Iltutmish, option D Raja Savai Jai Singh. ஜெய்ப்பூரின் எந்த அரசர் அறிவியல் பாடங்களை கற்றுக்கொள்வதை ஊக்குவித்தார்? ஆப்ஷன் ஏ மௌலானா சத்ருதீன், ஆப்ஷன் பி கியாசுதீன், ஆப்ஷன் சி இல்துட்மிஷ், ஆப்ஷன் டி ராஜா சவாய் ஜெய் சிங். இவர்தான் ஜந்தர் மந்தர் எனும் அறிவாலயங்களை கட்டினார். 32nd question. Which among the following statement is correct? First point. During the Chola period, free education was given to people. During the Chola period, free education was given to people. Second point. Thinnai Pallikudam was established during the Vijayanagar rule. Third point. Pradaran is an important center of higher education in the country. Fourth, Fernandez, who came to Madurai during the time of Veerappa Nayakar, established a primary school. Option A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1, 2 and 3,
ஆப்ஷன் டி 1, 2 and 4. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சோழர் காலத்தில் மக்களுக்கு இலவச கல்வி வழங்கப்பட்டது. செகண்ட் பாயிண்ட், திண்ணை பள்ளிக்கூடம் விஜயநகர ஆட்சியின் போது நிறுவப்பட்டது. தேர்ட் பாயிண்ட், பிரத்ரான் நாட்டின் உயர்கல்வியின் முக்கிய மையமாகும். ஃபோர்த் பாயிண்ட், வீரப்ப நாயக்கரின் காலத்தில் மதுரைக்கு வந்த பெர்னாண்டஸ் அங்கு ஒரு தொடக்க பள்ளியை நிறுவினார். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1, 2, 3, ஆப்ஷன் டி 1, 2, 4. சரியாப்பா? கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 33rd question, find out the correct pair. பின்வருவனவற்றுள் சரியான இணையை கண்டுபிடிக்கவும். RMSA காலேஜ் லெவல், SSA சர்வ சிக்ஷா அபியான், யுவான் சுவாங் வித்ய சாதனா, த பல்லவா கணக்கையார். சரியான ஜோடியை கண்டுபிடிக்கவும். RMSA கல்லூரி நிலை, SSA சர்வ சிக்ஷா அபியான், யுவான் சுவாங் வித்ய சாதனா, பல்லவர்கள் கணக்கையார். 34th question, which of the following activities of the pupil will not come under handicraft? Option A, carving statue out of stone. Option B, making bangles with glass. Option C, weaving silk sarees. Option D, melting of iron. மக்களின் பின்வரும் செயல்களில் எது கைவினை பொருட்களுக்கு கீழ் வராது? சிலைகளை கல்லிலிருந்து சிலைகளை செதுக்குதல், கண்ணாடியுடன் வளையல்களை உருவாக்குதல், பட்டுப்புடவைகளை நெசவு செய்தல். ஆப்ஷன் டி, இரும்பு உருக்குதல். 35th question, oldest industry in India was textile. Option A, B steel, C electrical, D fertilizer. இந்தியாவின் பழமையான தொழில். ஆப்ஷன் ஏ ஜவுளி தொழிலா, பி எஃகு தொழிலா, சி மின் தொழிலா, டி உரங்கள் தொழிலா. மின் உற்பத்தி தொழிலா இல்ல உரங்கள் உற்பத்தி தொழிலா? What was the aim of first 3 5-year plan of India? Option A, to control population growth. Option B, to reduce illiteracy rate. Option C, to build a strong industrial base. Option D, to empower the woman. சொல்ல போனா நாலுமே இருக்கு, ஆனா இதுல இருக்கிறதே வச்சு ரொம்ப கரெக்டானது எது அதான் சூஸ் பண்ணணும். இந்தியாவின் முதல் 3 5 திட்டங்களின் நோக்கம் என்ன? மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, கல்வியறிவின் அறிவின்மை விகிதத்தை குறைத்தல். ஆப்ஷன் சி, ஒரு வலுவான தொழில்துறை தரத்தை உருவாக்குவது. ஆப்ஷன் டி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். 37th question, match the following type. கரெக்டா சூஸ் பண்ணணும். டவெர்னியர் அதுக்கு நேரா வந்து என்ன கொடுத்துருக்கோம்? ட்ரைன் தியரி கொடுத்துருக்கோம். டாக்கா அதுக்கு நேரா பேப்பர் மில் கொடுத்துருக்கோம். தாதாபாய் நாரோஜி அதுக்கு நேரா ஆர்டிசன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பேலிகஞ்ச் அதுக்கு நேரா முஸ்லிம்னு கொடுத்துருக்கோம். ஸ்மித்ஸ் அதுக்கு நேரா பிரெஞ்சு டிராவலர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதே கொஸ்டின் தமிழ்லப்பா பொறுத்துக்க. தேவர்னியர், சரிங்களா? தேவர்னியர் அப்படிங்கிறது என்னது? வடிகால் கோட்பாடு கொடுத்துருக்கோம். டாக்கா, டாக்கானதற்கு தாக்கா அதுக்கு நேரம் காகித ஆலைன்னு கொடுத்துருக்கோம். தாதாபாய் நவ்ரோஜி அதுக்கு நேரம் கைவினைஞர்னு கொடுத்துருக்கோம். பாலிகுஞ்ச், பாலிகுஞ்சுங்கிறது ஒரு இடம் அப்படிங்கிறது மஸ்லின்னு கொடுத்துருக்கோம். ஸ்மித்ஸ், ஒரிஜினல் ஸ்மித்ஸ்னா பொற்கொள்ளர்னு அர்த்தம், பிரெஞ்சு பயணின்னு அதுக்கு நேரம் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு டேவர்னியர் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு பயணி, சரிங்களா? அது ஒரு இதா கொடுத்துருக்கேன். தாக்கா எதற்கு பெயர் பட்டது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸி ஆன்சர் எடுத்துடலாம். That 8th question, which among the following statements are correct? First point, according to Edward Baines, the birthplace of cotton manufacture is in England. Second point, before mechanized industry, handicrafts was the second largest source of employment in rural India. Third point, Saurashtra was known for tin industry. Fourth point, construction of Suez Canal made the British goods cheaper in India. இதே கொஸ்டின் தமிழ்லப்பா.
எட்வர்ட் பெயின்ஸின் கூற்றுப்படி பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இங்கிலாந்தில் உள்ளது. பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இங்கிலாந்தில் உள்ளது. செகண்ட் பாயிண்ட், இயந்திரமாக்கப்பட்ட தொழிற்துறை வருவதற்கு முன் கைவினை பொருட்கள் இரண்டாவது பெரிய ஆதாரமாக இந்தியாவில் இருந்தது. தேர்ட் பாயிண்ட், முதல் கண்டிப்பா விவசாயம் தான். செகண்ட் கைவினை பொருட்களா அதை யோசிச்சீங்கனாலே செகண்ட் பாயிண்ட் கரெக்டா இல்லைன்னு சூஸ் பண்ணிடலாம். தேர்ட், சௌராஷ்டிரா தகரம் தொழிலுக்கு பெயர் பெற்றது. சௌராஷ்டிரா டின்னு சொல்லக்கூடிய தகர தொழிலுக்கு பெயர் பெற்றது. ஃபோர்த், சூயஸ் கால்வாய் கட்டுமானம் பிரிட்டிஷ் பொருட்களை இந்தியாவில் மலிவானதாக மாற்றியது. சூயஸ் கால்வாயின் கட்டுமானம் பிரிட்டிஷ் பொருட்களை இந்தியாவில் மலிவானதாக மாற்றியது. அசசன் அண்ட் ரீசன் டைப்பா அசசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கொலாப்ஸ்ட் அண்டர் த கலோனியல் ரூல். ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் மேட் இந்தியா as the producer of raw materials and market for their finished products. Option A is correct or is correct explanation of A. Option B, A is correct or is not correct explanation of A. Option C, A and R is correct. Option D, A and R is wrong. Assassin reason வலியுறுத்தல் என்ன சொல்றது அப்படின்னா, காலனித்துவ ஆட்சியின் கீழ் இந்திய கைவினை பொருட்கள் சரிந்தன. காரணம், பிரிட்டிஷ் இந்தியாவை தங்கள் பொருட்களுக்கான சந்தை மற்றும் மூலப்பொருட்கள் உற்பத்தியாளராக உருவாக்கியது. பிரிட்டிஷ் இந்தியாவை தங்கள் பொருட்களுக்கான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாகவும் மூலப்பொருட்களின் உற்பத்தியாளராகவும் நம்மை மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏ சரியானது. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ஆப்ஷன் பி ஏ சரியானது. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானவை. ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு. 40th question, which one of the following is wrongly matched? தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் ஏ பெர்னியர், அதுக்கு நேரம் என்ன கொடுத்திருக்கோம்னா ஷாஜகான். காட்டன் மில் அதுக்கு நேரம் அகமதாபாத் கொடுத்திருக்கோம். டிஸ்கோ அதுக்கு நேரம் ஜம்ஷெத்பூர் கொடுத்திருக்கோம். எக்கனாமிக் லிபரலைசேஷன் 1918 கொடுத்திருக்கோம். சரிங்களா, கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பின்வருவற்றில் எது தவறாக பொருந்துகிறது? 3 சரி அப்படின்னா ஒன்னே ஒன்று தப்பு. ஆப்ஷன் ஏ பெர்னியருக்கு நேரம் ஷாஜகான் கொடுத்திருக்கோம். பருத்தி ஆலைக்கு நேரம் அகமதாபாத் கொடுத்திருக்கோம். டிஸ்கோக்கு நேரம் ஜம்ஷெத்பூர் கொடுத்திருக்கோம். பியும் சியும் கரெக்ட் தான். ஏ டில எது தப்பு நீங்களே கண்டுபிடிங்க. பொருளாதார தாராளமயமாக்கல் 1980 கொடுத்திருக்கோம். 41st question, coastal towns developed by the British were? ஆப்ஷன் ஏ சூரத். ஆப்ஷன் பி கோவா. ஆப்ஷன் சி பாம்பே. ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள். ஆப்ஷன் ஏ சூரத். ஆப்ஷன் பி கோவா. ஆப்ஷன் சி பம்பாய். ஆப்ஷன் டி இவை அனைத்துமே. The British arrived in India. Option A for trading. Option B for preaching their religion. Option C for working. Option D for ruling. ஆங்கிலேயர்கள் இந்தியா எதற்காக வந்தனர்? எப்போதும் தப்பா கொடுத்தப்பா எதற்காக வந்தனர்? ஆப்ஷன் ஏ வர்த்தகத்திற்காக. ஆப்ஷன் பி தங்கள் மதத்தை பிரசங்கிப்பதற்கு, அதாவது பிரசித்திப்படுத்துவதற்காக, பரப்புவதற்காக. தேர்டு வேலை செய்வதற்கு. ஆப்ஷன் டி. புரிச்சுங்களா? இந்தியாவை ஆட்சி செய்ய, தீர்ப்பிற்காக கொடுத்திருக்கோம். தப்புப்பா, இந்தியாவை ஆட்சி செய்ய. 43rd question, which of the following fort was the East India Company's principal settlement until 1774? Option A Fort Williams. Option B Fort Saint David. Option C Fort Saint George. Option D none of this. 1774 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை கோட்டை எது? ஆப்ஷன் ஏ கோட்டை வில்லியம். ஆப்ஷன் பி செயின்ட் டேவிட் கோட்டை. ஆப்ஷன் சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 44th question, match the following pa. பாம்பே அதுக்கு நேரா ரிலீஜியஸ் சென்டர் கொடுத்திருக்கோம். கண்டோன்மெண்ட் டவுன் ஹில் ஸ்டேஷன்ஸ் கொடுத்திருக்கோம். கேதார்நாத் ஆன்சியன்ட் டவுன் கொடுத்திருக்கோம். டார்ஜிலிங் 7 ஐலாண்ட் கொடுத்திருக்கோம். மதுரை கான்பூர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. பம்பாய் மத மையங்கள் கொடுத்திருக்கோம். இது மதத்தின் மையம் கொடுத்திருக்கோம். கண்டோன்மெண்ட் நகரங்கள் அப்படின்னா மலை ஸ்தலங்கள் அப்படின்னு கொடுத்திருக்கோம். கேதார்நாத் பண்டைய நகரம் கொடுத்திருக்கோம். டார்ஜிலிங் 7 தீவுகளை உடையதுன்னு கொடுத்திருக்கோம். மதுரை நேரா கான்பூர் கொடுத்திருக்கோம். புரிச்சுங்களா? கரெக்டா சூஸ் பண்ணுங்க. கேதார்நாத் அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த மையம் தான். டார்ஜிலிங் ஒரு மலைவாழ் தலம்.
ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரைங்கிறது ஒரு பண்டைய நகரம், பழைய ஒரு நகரம் தான். ஓகே, பம்பாயை சுற்றி 7 தீவுகள் இருப்பது உண்மை. நானே அல்டிமேட்டா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் அது கரெக்டா இல்லையாங்கிறது தெரியாது. இதில் இருக்கிறது உண்மை, ஆனால் கரெக்டாக நீங்க சூஸ் பண்ணணும். Which of the following statement is not true? பின்வருவனவற்றுள் எது சரி அல்ல? ஸ்ரீரங்கராயரு gave the English the grant of Madrasapatnam. Second point, Day and Kogan were jointly responsible for the construction of Fort St. George. இவருடைய உண்மையான பேர் பிரான்சிஸ் டே. இவருடைய பிறந்த நாள் தான் சென்னை தினம்னே கொண்டாடுறோம். Third point, in 1969 the state of Madras was rechristened as Tamil Nadu. Option A 1 only, option B 1 and 2, option C 2 and 3, option D 3 only. பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை இல்லை? First point, ஸ்ரீரங்கராயரு ஆங்கிலேயர்களுக்கு மதராசப்பட்டினத்தை வழங்கினார். செகண்ட் பாயிண்ட், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டுவதற்கு டே, பிரான்சிஸ் டே மற்றும் கோகன் கூட்டாக பொறுப்பேற்றனர். தேர்ட் பாயிண்ட், 1969 மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 3 மட்டும். 46th question, assessor and reason type. It is very easy question. British built up their alternative capitals in hilly areas. Reason, they found Indian summer inhospitable. Option A is correct or is wrong. Option B, A is wrong or is correct. Option C, A is correct or explains A. Option D, A is correct or does not explain A. வலியுறுத்தல் என்ன சொல்றதுன்னா, ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதிகளில் கட்டினர். ஏனெனில் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய கோடை காலத்தை அவர்கள் விரும்பத்தக்கதாக கண்டனர். மலைப்பகுதிகள் தான் விரும்பத்தக்கதாக கண்டனர், ஏன்னா அங்க ரொம்ப கூலிங்கா இருக்கும்ட்டு. ஆப்ஷன் ஏ சரியானது, ஆர் தவறானது. ஆப்ஷன் பி ஏ தவறு, ஆர் சரியானது. ஆப்ஷன் சி ஏ சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் டி ஏ சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்கவில்லை. 47th question, first woman doctor in India was. Option A Dharmambal, option B Muthulakshmi Ammayar, option C மூவலூர் ராமமிர்தம், ஆப்ஷன் டி பண்டித ராமாபாய். இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆப்ஷன் ஏ தர்மாம்பாள், ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார், ஆப்ஷன் சி மூவலூர் ராமமிர்தம், ஆப்ஷன் டி பண்டிதா ராமாபாய். 48th question, the practice of sati was abolished in 1827. Option A, option B 1828, option C 1829, option D 1830. சதி எனும் உடன்கட்டை நடைமுறை எப்போது அகற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1827 ஆண்டு, ஆப்ஷன் பி 1828 ஆண்டு, ஆப்ஷன் சி 1829 ஆண்டு, ஆப்ஷன் டி 1830 ஆண்டு. 49th question, which commission recommended to start primary schools for girls in 1882? ஆப்ஷன் ஏ Woods Commission, ஆப்ஷன் பி வெல்பை கமிஷன், ஆப்ஷன் சி ஹண்டர் கமிஷன், ஆப்ஷன் டி முதிமான் கமிஷன். இதே கொஸ்டின் தமிழ்லப்பா. 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஆப்ஷன் ஏ வூட், ஆப்ஷன் பி வூட் கமிஷன், ஆப்ஷன் ஏ வூட் கமிஷன், ஆப்ஷன் பி ஹெல்பி கமிஷன், ஆப்ஷன் சி ஹெண்டர் கமிஷன், ஹண்டர் கமிஷன், ஆப்ஷன் டி முதிமான் கமிஷன். 50th question, சாரதாஸ் சைல்ட் மேரேஜ் பில் ஃபிக்ஸிங் த மினிமம் மேரேஜபிள் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் அட். ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 13, ஆப்ஷன் டி 14. இதே கொஸ்டின் தமிழ்லப்பா. சாரதாவின் குழந்தை திருமண மசோதா அல்லது சட்டம் சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எதில் நிர்ணயிக்கிறது? ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 13, ஆப்ஷன் டி 14. ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்லேஷன்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். இந்த மிஸ்டேக்ஸை அப்கமிங் கிளாஸஸ், அதாவது அப்கமிங் டெஸ்ட்ல ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதே மாதிரி தமிழ்லையும் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.